காலையில் எழுந்தவுடனே நாம ஏற்படுத்தும் இன்னொரு எண்ணம், என்னோட உடல் பர்ஃபெக்டாக இருக்கின்றது. எப்படி எண்ணங்களை ஏற்படுத்துகிறோமோ அப்படியே ஆகிவிடுவோம். சங்கல்பத்தினால் சிருஷ்டி உருவாகிறது. எவ்வளவு இப்படி யோசிக்கிறோமோ, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என்னோட பிளட் ப்ரெஷர் ஹை, என்னோட முட்டியில் வலி இருக்குது, என்னோட முதுகு வலிக்குது, எவ்வளவு இப்படியே யோசிக்கிறோமோ அவ்வளவு இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா மனதிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உடலுக்கு செல்கின்றன. அப்போ உடலுக்கான ஆசீர்வாதமா என்ன கொடுப்பீங்க? ஐ எம் பர்ஃபெக்ட் அண்ட் ஹெல்தி. என்னோட உடல் பர்ஃபெக்டாக இருக்கின்றது. அடுத்து என்னோட குடும்பம் எப்படி இருக்கு? என்னோட குடும்பம் எப்படி இருக்கு? சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதமான எண்ணத்தை கொடுப்பீங்க? என்னோட குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது. ஏன்னா இன்றைய நாட்களில் தனியாக இருக்கிறதுல தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் கவனத்தோடு ஆசீர்வாதம் கொடுங்க. ஆசீர்வாதங்கள் ரொம்ப கவனத்தோடு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாம் ஆசீர்வாதங்களாக கொடுக்கும் வரங்கள் நிஜமாகின்றன. ஸோ என்னோட குடும்பம் எப்படி இருக்கு? ஒற்றுமையாக இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் மரியாதையும் கொடுத்து கொள்கிறோம். நாங்கள் ஒருவரை மற்றொருவர் அக்செப்ட் செய்கிறோம். இப்படி எண்ணத்தை ஏற்படுத்தாதீங்க. எனக்கு இவங்களோட ஒத்து போகலை, அவங்களோட ஒத்து போகலை, அப்படியே பழிச்சிடும். சங்கல்பத்தினால் சிருஷ்டி உருவாகின்றது. இந்த ஈக்குவேஷனை நல்லா பதிய வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். எது நிஜத்தில் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களோ அதை தவறி போய் கூட யோசிச்சிடாதீங்க. சிந்தித்து சிந்திக்க வேண்டும். திங்க் வாட் யூ திங்க். முன்னாடி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க? சிந்தித்த பின் பேசு. ஆனால் பரமாத்மா கற்று தருகிறார், சிந்தித்து சிந்தியுங்கள். நாம் எண்ணுவது சிந்திப்பதற்கு தகுதியானதா? ஏன்னா கர்மா பேசுறதுனால மட்டுமல்ல, சிந்திக்கும் பொழுதே உருவாகி விடுகிறது. நம்முடைய கர்மம் எப்படி இருக்கோ அப்படியே நம்முடைய பாக்கியம் உருவாகும்.